எல்லாருக்கும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் செந்துரன். நாங்கள் இன்னைக்கு எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டான் நிற்கிறோம். அதான் அம்மா விட்டு முன்கட்டம் எடுத்து இன்றைக்கு எங்கே போகிறோம்ன்றதையும் சும்மா நோமலாக பதிவு செய்வோம். அதுதான் இன்றைக்கு நோமலா என்ன இன்றைக்கு எல்லாரும் கூட எல்லாட்ட வீடியோலையும் பாப்பினமோலான்னு இருக்கு. பாப்பினமே ஏனண்டா இன்றைய தினம் ஒரு ஆளுக்கு பிறந்த நாள். அதுவும் பெரிய ஆளுக்கு இல்லை, குட்டி ஆளுக்கு தான் பிறந்த நாள். அப்போ இன்றைக்கு நாங்கள் அங்கே தான் போகிறோம். என்ன செந்துறேன்? அங்கே தான் போகிறோம். நானும் கொஞ்சம் வேலையில் தெரியும் தான். இப்போ வேலையில் கொஞ்சம் 2 கதவு கிட்ட வந்துருக்குது. அதுதான் கொண்டு வந்து உண்மையிலேயே எங்கென்ன சேனல் பார்க்குறார்கள் என்னுடைய நேரடியாக தொடர்பு கொண்டு போய் அராலின்ற ஒரு இடத்துல போய் கதை கொண்டு அளவெடுத்து கொண்டு வந்தது. அந்த ஒரு கதவு வீடியோவும் நான் பதிவிடுவேன். அப்போ அந்த சாமான்களும் கொஞ்சம் எடுத்து நான் அலுமினிய சாமான் கொஞ்சம் எடுத்து போட்டேன். மற்றபடி இரும்பு சாமான் எல்லாம் ஆர்டர் போட்டு கிடக்குது, இன்னுமே வரையில. அடுத்தது வந்து கயந்தண்ணா அவனும் வந்து ஒரு கதை கொண்டு எடுத்து வந்தவன அவையின் சேனல் பார்க்குற அவையில் அவர் மூலமாக கதைச்சு எனக்கு ஒரு கதை வீடியோ ஒன்று கயந்தண்ணா வீடியோவும் எடுத்து தந்தது. அலுமினியம் அதுண்டையும் அலுமினிய சாமான் ஃபுல்லாக எல்லாம் வாங்கி கொண்டு வந்துட்டேன். இரும்பு சாமான் 2டையும் ஒரேடியாக ஆர்டர் போட்டு கிடக்கு. இண்டை போய் அந்த சாமானில் தகரம், அதாவது பின்னு கிடைக்கிற சிங்கோட் தகரம் இன்னும் வரையிலையா. அப்போ நான் நேற்று அந்த இரும்பு சாமானை தான் வந்தேன். இப்போ இன்றைக்கு நான் என்ன சொன்னேன்னாண்டா, இந்த கதவோட அதையும் மேத்துங்கோண்டு 2டையும் ஒரே அடியாக ஏற்றினா ஒரே வாகன செலவாக போயிடும். டவுல் வாகன செலவு வரும். அதுபடியாக நான் சொன்னேன் ஒரே அடியாகவே ஏற்றி இப்போ விடுங்கோ பின்னேறம் போலன்னு சொல்ல ஓகே விடுறேன்னு சொன்ன வினம் இன்னும் காணையில் வாகனத்தை இன்னுமே காணையில். இப்போ நாங்கள் இன்றைக்கு நோம்பலாக பிறந்த நாள் இந்த நாங்கள் கொடுக்க போகிற ஹிட்டையும் காட்டி அலுமினிய சாமான்கள் எடுத்ததையும் தான் நாங்கள் இன்றைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுதான் பதிவு செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு முக்கியமாகவே இன்றைக்கு யாருக்கு பிறந்த நாள் பார்க்குறதுக்கு முன்னுக்கும் எங்களோட சேனலுக்காரன் ஃபர்ஸ்ட் டைம் வார்னிங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ண கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வேறு. இப்போ வாங்க வீடியோக்குள்ள சொல்லுங்க. இவ்வளோத்தையும் நானே சொல்கிறேன், நீங்களும் கொஞ்சமாச்சு சொல்லுங்க. அதான் சொல்லி கிடக்கு போகலாம் சொல்கிறீங்க, மிச்சம் மட்டுமே சொல்கிறீங்களே இல்லையா? சரி ஓகே, அப்போ வாங்க போகலாம் வீடியோ. சரி இப்போ அதையும் சொன்னீங்களே. சரி இன்றைக்கு நாங்கள் அப்போ இன்றைக்கு யாருக்கு பிறந்த நாள்னு பார்த்தீங்களா இருந்தா, அதாவது என்னுடைய மாமான்ற மகனுக்கு, அதாவது இந்த 5வது மாமான்ற 1 இல்லை 2 இல்லை 3 இல்லை 5வது மாமான்ற மகனுக்கு, அதாவது வசந்தன் மாமான்ற தம்பிக்கு அஜய் குட்டிக்கு இன்றைய தினம் பிறந்த நாள். இன்றைய தினம் பிறந்த நாள். எத்தனை வயசு இருக்கு அவருக்கு? இன்றைக்கு தான் சரியா ஒரு வயசு. இன்றைய தான். அப்போ ஒரு என்னன்னு சொல்ற பெரிய அளவு கொண்டாட்டம் மட்டும் இல்லை. இப்போ என்னன்னு சொல்ற மாமாண்ட சௌரத்துக்கும் அத்தை இந்த சௌரத்துக்கும் சொல்லப்படும். அதாவது அனுமதி இந்த சௌரத்துக்கும் சொல்லி எங்களோட மாமாண்ட சௌரங்களுக்கும் சொல்லி இருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஏன் சொன்னேன்னு தெரியா எங்களுக்கு. நான் அவட்ட பிள்ளைய இல்லை, நான் அவாண்ட பிள்ளையோடியா அப்போ எனக்கும் சொல்லியிருக்கு. அப்போ நாங்கள் இன்றைக்கு அதுக்கு தான் போகிறோம். அப்போ போகிறதுக்கு நான் காலமே ஒளிம்பி வலிக்கிட்டு நின்றேன். நான் செந்திரன் காலமே போய் இப்போ தான் வந்துடுவேன். நான் உண்மையிலேயே சொன்னாங்க நான் கதவு கூடி அந்த சாமான் உள்ளது இந்த எடுக்கணும்னு காலம் போய் இப்போ தான் கொஞ்சம் இஞ்சி போய் நிற்கிறேன். அப்படியே திருப்பி இப்பெல்லாம் குளிச்சுட்டு அப்படியே போய் இந்த இரும்பு சாமான் ஏற்ற என்ன வர்றேன்னு சொன்னது எனக்கு காணையில். அப்போ போய் கதைக்க போகிறேன் என்ன மாதிரி இப்போ வருமோ இல்லாட்டி என்ன மாதிரின்னு கேட்க போகிறேன். எப்படியும் இன்றைக்கு வந்துருஞ்சாமான் நாளைக்கு வேலை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும். அதுதானே நான் அப்போ செஞ்சுருன்னு சொன்னேன். இன்றைக்கு வருமானு சொன்னபடியா நாங்கள் சொன்னாங்க சரியா அப்போ வரட்டும் ரெண்டுட்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு தம்பிக்கு ஒரு கிஃப்ட் ஒன்று தானே எடுத்தேன். நாங்கள் என்ன சின்ன ஆள் தானே, அவருக்கு என்னத்தை கொடுக்குறோன்னு தெரியாதானேயோ. அப்போ எங்கட ஞாபகமாக அவருக்கு ஒரு கிஃப்ட். ஆனால் நான் இப்போ கடையில் என்பளப்பு எல்லாம் வாங்கி கொண்டு வந்தேன். நீங்கள் என்ன கொடுக்க போறீங்கன்னு தெரியல. நீங்கள் அவர்கிட்ட நம்பர் வச்சிருந்தா நீங்கள் அவருக்கு நெட்டை எடுத்து சொல்லி போட்டீங்க. ஆனால் எனக்கு தெரியாது. நான் பரேக்கியே லெவனப் பண்ணி நான் ஒரு கடையில் நின்று இடத்துல எம்பளப்பை கண்டோன்னே ஒரு வேலை நான் போட போறீங்களோ சரியான்ற போட ஏன்னா எம்பளப்பையும் சேர்த்து வாங்கி கொண்டு வந்துட்டு அப்படி கொடுக்குற அளவுக்கு இல்லை. ஏனண்டா நான் இப்போ நான் சின்ன ஆள் வரேன், நான் அந்த அளவுக்கு கொடுக்குறதோ வந்துட்டு. அப்போ சரி என்ன நான் அந்த என்ன கிஃப்ட் பார்த்தீங்களா டொப் பண்ணி எடுக்கிறன்றபடியா பான் மண்டி, அதாவது வந்து பான் மண்டியில் வந்து சத்தம் போட்டு கொண்டு போகிறபடியா டொப் பண்ணி எடுத்து
இருக்கிறாரு பான்மணிக்காரன். அப்ப நாங்க தம்பி எனக்கு கிஃப்ட் என்னன்னு பாப்போமா? ஓ காட்டுங்க வாட். நான் காட்டுறேன், நீங்களும் கண்ண மூடுங்க. நான் கண்ண மூடு. நான் தானே உங்களோட இப்ப வந்த நான் அதாவது பெரிய அளவுல இல்ல, இங்க பார்த்தாலே தெரியும். சொன்னோம்ல தானே. இங்க பாருங்க. So nice. இங்க பாருங்க. ஹாப்பி பர்த்டே அஜய் குட்டி. பை செந்திரனம்மு. நாங்களாம் பை இங்க இருக்கு. செந்திரனம்மு கொடுக்குறோம். நாங்கள் அஞ்சு பாருங்க தம்பி குட்டின போட்டோவா. நல்லா இருக்குல்ல செந்திரன்? எனக்கு பிடிச்சிருக்கு. அவைகளுக்கு பிடிக்குமோ? அவைகளுக்கு பிடிக்குமானா இன்னைக்கு போட்டோ நாடுங்க ஒன்று பிடிக்கும் எங்களுக்கு. அப்படியே நல்லா இருக்குல்ல. இன்னைக்குமே இந்த பிரேம் தான் நான் செஞ்சு கொண்டு போறேன் தம்பிக்கு. அநேகம் மாமா பிடிக்குமா நினைக்கிறேன். பிடிக்கும் தான், கட்டாயம் பிடிக்கும். வேற வடையா தான் கிடக்குது. அதான் நினைச்சேன்டா தம்பி. இப்ப நீ பாருங்க. இது அப்படி நிக்கலாம், இப்படி நிக்கலாம், இப்படி கொழுவலாம், இப்படி திருப்பி போடலாம், அப்படியும் போடலாம், அப்படியும் செய்யலாம். சுழட்டி பாவிக்கலாம். இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் இருக்கு, இந்த பக்கம் வந்து மாறி போட்டிட்டு இப்படி சரிச்சு வர. சரிச்சும் வைக்கலாம், சரிச்சும் வைக்கலாம், நிமித்தியும் வைக்கலாம். ஒரு போசைக்கு வளத்திலையும் போட்டி கிடையாது. நீங்க நினைக்கிற ஒரு போஸ்ல போட்டுக்கோங்க. அதானே இப்ப ஒரு கிழமைக்கு இப்படி இந்த நேரத்துல போட்டுங்க, அப்புறம் ஒரு கிழமைக்கு உண்மைக்குமே போய்தான் நான் தம்பி குட்டிக்கு செஞ்ச பிரேம் உண்டோ. அதே மாதிரி முக்கியமா எனக்கு ஒரு உடுப்பு செந்துடன் இதுக்கு எடுத்து தந்தவன். எடுத்து வந்தது அதான போடையில நான் நீங்க யோசிக்கிறேன். செந்திரனும் ஒரு துணியை எடுத்து தைக்க தந்தவர். தச்சு டன் போட்டு பார்த்தினான். அதே முறை எனக்கு இன்னைக்கு அம்மா ஒரு உடுப்படுத்து தந்துவா. அதுதான் இப்ப போட்டிருக்கு. இங்க பாருங்க, வடிவா இருக்கும் இந்த சட்டைய. நல்லா இருக்குல்ல? அதுதான். அப்ப இந்த சட்டை அம்மா எனக்கு எடுத்து தந்த வாண்டைக்கு. அப்ப நானப்பா இந்த சட்டையை போட்டு கொண்டு தான் போறேன். சட்டையை போட்டு கொண்டு போறோம். அப்ப நாங்கள் என்ன செய்வோம் அடுத்தது? அடுத்த சட்டை முறுக்கம் கூட அந்த அலுமினிய சாமான் இருக்குல்ல, அதே மாதிரி அலுமினிய சாமான கதையை கேட்டா நீங்களே யோசிப்பீங்க. காலமா நான் கோப்பாய்க்கு போறேன்டா. நான் போனேன் கோப்பாய்க்கு போனா இப்ப அது வீட்டோட நான் செய்கிறதா அதுபடியா பார்த்து தான் நான் தெரியணும். ஒரு கிழமை ஆகுமா பார்த்து தரேன்டா. ஏற்கனவே பெண்டிங்ல இருக்காம். அவைகளுக்கு அடுத்த ஓடர்கள் கிடக்காம். ஒரு கிழமை ஆகணுடைய யாழ்ப்பாணம் எல்லாம் போய் வந்தா இன்னைக்கு கொஞ்சம் நேரஞ்சு நம்ம வந்து குளிக்க கூட இல்லை. அதே மாதிரி நானும் இன்னும் வலிக்கிடையில குளிச்சு சட்டை மட்டும்தான் போட்டிருக்கோம். அப்ப நாங்கள் இந்த அலுமினிய சாமானை பார்ப்போம். இரும்பு சாமான் வந்தா அதை காட்டுவோம். அப்படி இல்லாட்டி அதை அப்புறம் ஒரு நாள் ஒரு நாள் என்ன செஞ்சிருந்தா இப்ப வராது பழம் கிடக்கானே இன்னும் காணையில. நான் நேரடியாக போய் கதைக்க போறேன் நின்னுட்டு. எப்படியும் நான் நினைக்கிறேன் அநேகம் சாமான் ஏற்றி கொண்டிருப்பினோம்னா நினைக்கிறேன். அதுதான் சொன்னேன் தம்பி, நீங்கள் படிக்க சுவரா நீங்கள் வேலை செய்யலாம். உங்களுக்கு சாமான் கண்டிப்பாக கொண்டு தருவினம் தானே. அப்ப இடையில அப்படி கோல் பண்ணினா நீங்கள் வாங்குவோம். இப்ப நாங்கள் அப்ப மாமாவிட்ட போவோம். மாமாவிட்ட நாங்கள் போவோம். அப்படி எங்க அலுமினிய சாமான் பார்ப்போம். இது வந்து விசண்ட கதவு மாடல்லையே கைந்தன் அடுத்த அந்த வேலை வந்து விசண்ட கதவு மாடல்லையே அதே மாடல் இது வந்து ரெண்டு கிடக்கு. இதுல இது வந்து கோயில் சரி சரி அதானே தெரியல. ரெண்டு கிடக்குது வீசனாக்குண்ட கதவு மாடல்லையே தான் இந்த கதவு கைந்தன் அடுத்த அந்த வேலை. இது வந்து இந்த மேலுக்கு வரும். இது மேலுக்கு வரும். அங்கால உருவாக்கிக்கலாம் சாமான். ஆனா என்ன செஞ்சிடணும் ஒரே டிசைன் தானே வீசனாக்கண்ட அப்படியே செஞ்சு தர சொன்னதோ. வீசனாக்கண்ட மாதிரியே ஒரு கதவு வந்து பெரிய கதவு இருக்குல்ல. ஆமா அது மட்டும். மற்றது இன்னும் ஒரு வித்தியாசமான மாடல் என்ன. அது அந்த சாமானும் கிடக்கு. இது இப்படி இது கைந்தண்ணா எடுத்து அந்த வேலைக்குரிய சாமான். அது வந்து ஃபுல்லாகவே இதில் கிடக்கிறது அலுமினிய ஷீட். ஆனா இது சரியான விலை என்ன. வந்து அலுமினியம் இதுக்கு தான் உண்மைக்குமே செந்திரஞ்சன காசு கூட முடியுமா. ஏனண்டா அவ்வளோ இது சில்வர் குமுள்வல் கிடக்கு. குண்டுவல் ஒன்று பாப்பா மாட்டுது. எல்லாங்க சில்வர் குமுள்வல். அந்த குண்டுவால் நான் இதை அந்த கதவுக்கு போட்டுறாது. கதவுக்கு போட்டுறா குண்டுவல் ஃபுல்லாகவே. இது ஒரு பக்கம் கிடக்கட்டும். அடுத்தது வந்து எவ்வளோ வெயிட் தெரியுமா. இன்னும் ஆனால் ஒரு நல்லா தான் இருக்குங்க. அதை செஞ்சு முடிஞ்சோடனே என்ன செஞ்சுறேன். நல்லா இருக்கு. இது வந்து கைப்பிடி கதவு புடிய கைப்பிடி. அதே மாதிரி தானே ஒரு மேட்டும் இல்லையா. இது புனைச்சல் முடக்காணி எல்லாம் இந்த முறை நீங்களோ வாங்குறீங்க. இந்த முறை எல்லாமே ரேட் கிடைக்கிறது தானே அவியலோட. அப்போ எல்லாமே எங்களோட. அப்படியா. ஏன்னா நாங்கள்
அப்படித்தான் சொன்னேன். அவையில் சொன்ன வினம் என்னன்னா, தம்பி நீங்களே எல்லாமே நீங்களே கொண்டு வாங்க. வாகனம் எல்லாம் வாகனத்திலேருந்து எல்லாமே நீங்களே கொண்டு அடடையா வாங்க. அதுக்கேற்ற மாதிரி ரேட்டை சொல்லுங்க, பிரச்சனை இல்லை. அப்போனா எங்களுடைய இல்லை, அவியலுக்கு ஒரு இடைஞ்சலும் இல்லை. எல்லாமே நீங்க நீங்கள் அவியல் வாங்கணும் கொள்ளணும் இல்லை, எல்லாமே நாங்களே வாங்கி கொடுக்குறோம். அதுபடியாக போய் வாங்க தேவையில்லை. இவ்வளோ முடக்கானீங்களோ? முடக்காணி ஏன் இவ்வளோக்கு போட்டோணுமா கதவுக்கு? இல்லை, ரீசனாக கதவுக்கு அப்புறம் 3 வருது. அடடையா. அடுத்தது வந்து ஒன்று நாங்கள்லாம் போய் ஃபிட் பண்ணணும். எங்களுக்கு வந்துச்சுது ஆமா அதாடி வேலை, அது வந்து நாங்கள்லாம் ஃபிட் பண்ணணும். இது வந்து என்ன சொல்லுங்க இந்த மேல் விடையக்க வீட்டனாங்களுக்கு பொம்மை 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 இல்லை. அப்போ அது எனக்கு உண்மையில வந்து அப்போ நான் சொன்ன சரிதானே. அடுத்தது வந்து இங்கே இருக்கு. வா இது நல்லா இருக்குல்ல இந்த பூ பூ இது சொன்னாங்க கதவுக்கு என்ன சேர்ந்துற பெஞ்ச கடவுள். இது உண்மையிலேயே சரியான விளையாண்டு தான் தெரியுது. ஏனெண்டா இதை பார்க்க ஒரு டிசைனும் ஒரு மாடல் மாதிரி கேட்க பயமாக தானே கிடக்கு. நல்லா இருக்கு. அடுத்தது வந்து இது என்னது? இது அந்த சைட்டில் வந்து ரீசனாக கண்டது. ஓமா ஆமா ஸோ சைட்டில் வந்தது சரியான இது தானே நான் தந்துடுறேன். இது சுழட்டி கதவு சுழட்டி அந்த லாக். ஓ மெயின் லாக் அந்த சுழட்டி இதுக்குள்ளேயும் கிடக்கு. கட்டு கம்பி கட்டு பிடிச்சி அதை கட்டு கம்பி என்னபடியா பிடிக்குதாக்கு முடுங்கோவன். அது உங்களுக்கு பொறுக்கே இல்லையே. கட்டு கம்பியோடைய உருவாக்கி பிடிச்சியோ. அட ஏதோ இது நான் கட்டு கம்பியை சொல்றீங்களாக்க வந்து எந்த கடவுளை இதை பாருங்க. இல்லை சந்திரன் ஏதோ கடை வைக்க போறேன். இதெல்லாம் இப்படி வரும். இதுல 4 கிடக்கு, இதுல 4 கிடக்கு. இதெல்லாம் ஃபுல்லாக அவுப்போம். கட்டு கம்பி கட்டுல கிடக்கு ஃபுல்லாக. இவ்வளவு ரீசனாக கதவு புரிய சாமான் அந்த வந்த குட்டி கையில் அடுத்து வந்தது. இவ்வளவு குண்டல் நேரடி எங்களோட கைக்கு தொடர்பு பண்ணிக்கணும். ஆமாம் இது அப்படின்ட்டு அவியலுக்கே இந்த மயில் வரையில இல்லா. அது வந்து வளைவு முறை. அது வித்தியாசமான ஒரு மாடல், நியூ மாடல். அது வளைவு முறை. எல்லாருக்கும் ஒரு மாடல் பிடிச்சிருக்கு. அவைகளுக்கு ஒரு வித்தியாசம். எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறீங்க, மாறப்பட மாட்டீங்களோ? இல்லை அப்போ நீங்கள் வச்சுட்டு அப்படி வரையிற வாயிரு. நான் மட்டும் போயிட்டு வர சரி. அப்போ பிறந்த நாளுக்கு எந்த கடவுளை இது என்ன சென்று உலாம் குத்தணுமோ? எங்கே பாப்பம். வாவ் நைஸ். இது இந்தியாவில் ஒரு வளம் தீபகாணி நம்மடிவா இருக்கு தெரியுமா உண்மைக்குமே. இது வந்து எங்களோட கலைச்சா நிறைய அவைக்குரிய சாமி. இது வந்து மலைமுக்கு மேலால வருது இந்த விஷயம். ஆல்ரெடி இதுல சின்ன சின்ன வைக்கிறாரு மூளை சைட்டாக வருது. இப்படி இந்த இடத்து எனக்கு இதுல 2 இடம் வடிவா இருக்காரு. இது ஒரு கதவு ஒரு ஆக்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கிறது முடல். அதான் ஒரு ஆகண்ட அவையின முடலுக்கு ஏற்ற மாதிரியே நாங்கள் செஞ்சு கொடுப்போம். என்ன செஞ்சு பார்க்குற உறவுகள் உங்களுக்கும் கண்டிப்பாக நாங்கள் தேவையாண்டா கால் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட முடலுக்கு ஏற்ற மாதிரியே செய்யலாம். தாமரைப்பூ இது வந்து கீழே வருது. அவியல் இவ்வளோ அலுமினிய சாமான் தேவையாண்டேக்குண்ணா எவ்வளோ சாமான் வந்து இதுக்குள்ளேயும் கைப்பிடி. இது அந்த கதவுல வந்த கைப்பிடி முடை. ஒரு கதவுக்கு ஒரு மாதிரி தானே. ஆமாம். இது அது வட்ட சுழட்டி, இது பூச்சுழட்டி. அடடே 2 ஒரு மாடலில் வாங்கியிருக்கீங்க. இது பெரிய கைப்பிடி, இது சின்ன கைப்பிடி. எல்லாருமே ஒரு வித்தியாசம் உண்மைக்குமே. இங்கே பாருங்க இது பார்த்தீங்களோ. இது ஒரு கதவுக்கு இது ஒரு கதவுக்கு எவ்வளோ சாமான். 2 பார்த்தா குறைக்கு இரும்பு சாமான் கிடக்குது. இரும்பு சாமானே இவ்வளோ சாமான். அதுதானே. அதே மாதிரி சந்திரனுக்குண்டே அப்போ வேலை சரியான கஷ்டமே சந்திரன். நான் ஒரு ஆள் எப்படியாச்சும் ஒரு ஆளை வேலையை பிடிச்சான் செய்யும். 2 கதவும்
தனி என்ன ஒரே டேட்டு கேட்டிருக்கேன் நம்ம என்ன அதுக்கு வந்து ஒரே டேட்டில் ஒரு கிழமையால 2 கதவும் கொடுக்கணும். அப்போ என்ன கொஞ்சம் கஷ்டம் தானே. ஆமாம் அதுதான் கிழமை இதே கலரில் ஒட்டி வச்சு கூட்டுறது இல்லையே. இது ஃபுல்லாக வேலாம் பெயிண்டிங்கெல்லாம் அடித்து எவ்வளோ வேலைப்பாடும் கிடக்குது. ஒன்று ஒன்றா காட்டு வந்தானே இதெல்லாம் தினாந்து இங்கே வைக்கட்டேன். இப்போதைக்கு தேவையே இல்லை. சரி அப்போ நீங்கள் வச்சுட்டு நாங்கள் பார்ப்போமே நான் அடுத்தது. சரி இப்போ பார்த்தீங்கன்னா நான் நல்ல வடிவாக வலிக்கிட்டுட்டேன். அதே மெயின்ஜால பஸ்ஸாக வலிக்கிட்டாருங்க. பஸ் என்ன பஸ் என்னம்மா செந்துறேன் அடுத்த நாங்கள் என்ன செய்வோம் அடுத்த வேண்டாம். நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அப்படியே போகிறத காட்டி கொண்டு வீடியோ தானே முடிச்சுவோம். அதான் நாங்கள் வீடியோ அப்போ முடிக்க போகிறோம். பெண்ணுங்க அதோட வந்து சாமான் கடைக்காரர் ஃபோன் எடுத்து என்னவா வந்து சாமான்ல இப்போ தான் நேற்றுனா இப்போ வாங்க கொண்டு போங்கண்ணா சாமான் செக் பண்ணிட்டு கொண்டு போங்க. சாமான் இப்போ தான் வந்ததாம ஏற்றுனாமா வாங்கொண்டது நாங்கள் ரக்கி போட்டு சாமான் இப்போ தான் போகிறோம். ஏனண்டா உண்மைக்குமே நாங்கள் காலையில் போயில மாமா இன்னும் கோவத்தில் நிற்பேன் இன்னும் இவ்வளோ நேரம் காணையிலேண்டு அப்போ நாங்கள் அப்படியே அப்போ வீடியோ முடிக்க போகிறோம். ஏன்னா சந்திரன் முடிக்கட்டும் அப்போ நானே சரி அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இன்னும் கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தம்பி குடிக்கும் எல்லாரும் ஒரு பிறந்த வாழ்த்துக்கள் சொல்லுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.